பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் ரஹ்மானுடைய தஃப்சீர் பார்க்கலாம். போன வீடியோவில் வசனம் 45 வரைக்கும் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு 46லேருந்து பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான் தாவத்தஃப்னான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான் فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان فيهما من كل فاكهة زوجان فبأي آلاء ربكما تكذبان متقين على فرش بطائنها من استبرق وجنى الجنتين دان فبأي آلاء ربكما تكذبان فيهن كاسرات الطرف لم يطمثهن إنس قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். தன் இறைவன் முன் விசாரணைக்காக மறுமையில் நிற்க வேண்டும் என்பதை பயந்தவனுக்கு இரு சுவர்க்க சோலைகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இருசாரரும் உங்கள் இருசாரருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டு சுவர்க்க சோலைகளும் பலவிதமான மரக்கிளைகளையுடையவை. ஆகவே நீங்கள் இருசாரரும் உங்கள் இருசாரருடைய இறைவனின் அருட்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டிலும் இரு ஊற்றுக்கள் உதித்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே நீங்கள் இருசாரரும் உங்கள் இருசாரருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டிலும் ஒவ்வொரு கனிவர்க்கத்திலும் இரட்டை வகைகள் உண்டு. ஆகவே நீங்கள் இருசாரரும் உங்கள் இருசாரருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? அவர்கள் விரிப்புகளின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அவற்றின் உள்பாகங்கள் இஸ்தபரக் என்னும் பட்டினாலுள்ளவை. மேலும் இரு சோன சோலைகளின் பழங்கள் கொய்வதற்கு நெருங்கி இருக்கும். ஆகவே நீங்கள் இருசாரரும் உங்கள் இருசாரருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? அவற்றில் அடக்கமான பார்வையுடைய கன்னியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை. ஆகவே நீங்கள் இருசாரரும் உங்கள் இருசாரருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? சொர்க்கத்தில் தக்வா உடையவர்களுக்கு கிடைக்கும் இன்பங்களை பற்றி அல்லாஹ் இதில் சொல்கிறான். மேலாக அல்லாஹ் கூறுகிறான், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி. மர்மை நாளின் தன் இறைவனுக்கு முன்னால் நிற்பதை அஞ்சுபவருக்கு ஹவா, மேலும் தனது மனோ இச்சையிலிருந்து தன்னை தடுத்து கொண்டவருக்கு. 79 அல்லாஹ் 40 சொல்கிறார். இது உலக வாழ்க்கையின் மூழ்கி விடாமலும் அதற்கு முன்னுரிமை அளிக்காமலும் இருப்பவரை குறிக்கிறது. மர்மை வாழ்வே சிறந்தது மற்றும் நிலையானது என்பதை அறிந்து தன் இறைவன் கட்டளையிட்டவற்றை நிறைவேற்றி அவன் தடுத்தவற்றிலிருந்து விலகி இருப்பவர் மர்மை நாளின் தன் இறைவனிடமிருந்து 2 தோற்றங்கள் பெறுவார். அப்துல்லாஹ் பின் ஹைஸ் ரலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளியாலான 2 தோட்டங்கள் உள்ளன. அவற்றில் பாத்திரங்களும் அவற்றில் உள்ளவை அனைத்தும் வெள்ளியால் ஆனவை. தங்கத்தினால் ஆன 2 தோட்டங்கள் உள்ளன. அவற்றில் பாத்திரங்களும் அவற்றில் உள்ளவை அனைத்தும் தங்கத்திலான் ஆனவை. அத்னி என்னும் சொர்க்கத்தில் உள்ள மக்களுக்கும் அவர்கள் மேலானவனும் கண்ணியமிக்கவனும் ஆகிய தங்கள் இறைவனை பார்ப்பதற்கும் இடையே அவனது முகத்தில் மீதுள்ள பெருமை என்னும் திரையை தவிர வேறு எதுவும் தடையாக இருக்காது. இந்த வசனம் பொதுவாக மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் பொருந்தும். ஜின்களின் ஈமான் கொண்டு தக்வாவுடன் இறையச்சத்துடன் இருப்பவர்களுக்கும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதற்கு இது ஆதாரமாகும். ஏனென்றால் அல்லாஹ் அஷ்ஷக்கலை
ஜின்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய இருவருக்கும் இந்த அருட்கொடையை நினைவூட்டி இவ்வாறு கூறுகிறார். வலிமன் மகம ரப்பிஹி ஜன்னதைனி ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். தன் இறைவனின் முன்னிலையில் நிற்பதை அஞ்சுபவருக்கு 2 சொர்க்க சோலைகள் உண்டு. ஆகவே உங்கள் இருசாரரும் உங்கள் இவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? பின்னர் அவன் அந்த 2 தோட்டங்கள் இவ்வாறு விவரிக்கிறான். அவை அடர்த்தியான கிளைகள் கொண்டவை. அவற்றின் மரங்கள் அழகான இளம் கிளைகளை கொண்டுள்ளன. அவை பழுத்த மற்றும் அழகான எல்லா வகையான கனிகளையும் தாங்கி நிற்கிறது. ஆகவே உங்கள் இருசாரரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளின் எதை பொய்யாக்குவீர்கள்? அஃப்னான் என்பதற்கு ஒரு மரத்தின் கிளைகள் மற்றொரு மரத்தின் கிளைகளோடு பின்னி பிணைந்து விரிந்து கிடக்கும் கிளைகள் என்று அதா அல் குராசானி அவர்களும் மற்றும் பலரும் விளக்கம் அளித்துள்ளார்கள். அவ்விரண்டிலும் 2 நீரோட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த மரங்களுக்கும் கிளைகளுக்கும் நீர் பாய்ச்சுவதற்காக அவை தடையின்றி ஓடிக்கொண்டிருக்கும். ஆகவே உங்கள் இருசாரரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? அந்த நீரோட்டுகளில் ஒன்று தஸ்னீம் என்னும் மற்றொன்று சல்சபீல் என்றும் அழைக்கப்படும். அத்தையா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகையில், ஒரு நீரோற்றின் நீர் தேங்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் என்றும் மற்றொன்று அதை குடிப்பவர்களுக்கு இன்பம் தரும் மதுவாக இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபீஹிமா மின் குல்லி ஃபாக்கியத்தின் ஜௌசான். அவ்விரண்டிலும் ஒவ்வொரு வகையான கனிகளும் 2 ஜோடிகள் இருக்கும். அதாவது ஒவ்வொரு வகை கனிகளிலும் அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தவை மற்றும் அதைவிட சிறந்தவை, மேலும் அவர்கள் இதுவரை அறியாதவை என அனைத்தும் இருக்கும். அதில் எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளமும் கற்பனை செய்திராத இன்பங்கள் உள்ளன. ஆகவே உங்கள் இருசாரரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? இப்ராஹிம் பின் அல் ஹக்கம் பின் அஃபான் அவர்கள் தனது தந்தை வழியாக இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூலம் அறிவிக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கூறியதாக, இவ்வுலகில் உள்ள இனிப்பான அல்லது கசப்பான எந்த கனியாக இருந்தாலும் அது சொர்க்கத்தில் இருக்கும். கசப்பான குமட்டிக்காய் கூட அங்கே இருக்கும். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கூறுகையில், பெயரை தவிர இவ்வுலகில் உள்ள எதுவும் அதே நிலையில் மறுமையில் இருக்காது என்றார்கள். அதாவது அனுபவிக்கும் இன்பத்திலும் மதிப்பிலும் அவ்விரண்டிற்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடோ மாற்றமும் இருக்கும் என்பதை குறிக்கிறது. முத்தகீன அலா ஃபுருஷின் பதாயினுஹா மின் இஸ்தபரக். சாய்ந்தவர்களாக இது சொர்க்கவாசிகளை குறிக்கிறது. அவர்கள் சாய்ந்த நிலையில் அல்லது சம்மணமிட்டு அமர்ந்திருப்பார்கள். உட்புறம் இஸ்தபரக் பட்டு துணியால் தைத்தப்பட்ட மஞ்சங்களின் மீது இக்ரிமா, அத்தஹாக் மற்றும் கத்தாதா ஆகியோர் கருத்துப்படி இஸ்தபரக் என்பது தடித்த பட்டு துணியாகும். அபு இம்ரான் அல் ஜவுனி கூறினார்கள், இது தங்கத்தால் பூவேலை செய்யப்பட்ட தடித்த பட்டு துணியாகும். இவ்வாறு உட்புறத்தில் சிறப்பை குறிப்பிடுவதன் மூலம் வெளிப்புறத்தின் சிறப்பு இங்கே உணர்த்தப்படுகிறது. ஹுபைரா பின் யாரிம் அறிவிப்பதாவது, அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், இது அவற்றின் உட்புறத்தில் நிலை என்றால் நீங்கள் அதன் வெளிப்புறத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றா, வஸனல் ஜன்னதைனி தான். மேலும் அவ்விரு சோலைகளில் கனிகளும் மிக அருகிலேயே இருக்கும். அவர்கள் சாய்ந்திருந்தாலும் அல்லது எந்த நிலையில் இருந்தாலும் சொர்க்கவாசிகள் தாங்கள் விரும்பும் எதனையும் எளிதாக பறிக்கும் வகையில் கனிகள் மிக அருகில் இருக்கும். ஆகவே உங்கள் இருவரின் இறைவனுடைய அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இருவரும் பொய்யாக்குவீர்கள்? மஞ்சங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்ட பிறகு மீண்டும் கூறுகிறார், அவற்றில் இருப்பவர்கள், அதாவது இந்த மஞ்சங்களில் அல்லது படுக்கையில், காசிராத் கற்புள்ள பெண்கள். இவர்கள் தங்கள் பார்வைகளை தங்கள் கணவனிடமே நிலைத்திருத்திக் கொள்ளும் மனைவிகள் ஆவார்கள். இவர்கள் தங்கள் கணவர்களை தவிர வேறு யாரையும் விரும்ப மாட்டார்கள். சொர்க்கத்திலேயே தங்கள் கணவர்களே மிக அழகான ஆண்களை காண்பார்கள். இதனை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு
கூறியுள்ளார்கள். இத்தகைய மனைவிகளில் ஒருவர் தன் கணவனிடம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, சொர்க்கத்தில் உங்களை விட அழகான எதையும் நான் காணவில்லை. உங்களை விட எனக்கு பிரியமானவர் எவரும் இல்லை. உங்களை எனக்காகவும் என்னை உங்களுக்காகவும் ஆக்கிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் சொல்றான், லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கப்லுஹும் வலா ஜான். அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த ஜின்களும் தீண்டியதில்லை. அதாவது இவர்கள் ஒரே வயதுடைய மகிழ்ச்சி தரக்கூடிய கன்னிப் பெண்கள். தங்கள் கணவர்களுக்கு முன்பாக மனிதர்களோ அல்லது ஜின்களோ எவருடனும் இவர்கள் தாம்பத்திய உறவு கொண்டதில்லை. ஜின்களில் உள்ள இறை நம்பிக்கையாளர்களும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாகும். அர்தத் பின் அல் முன்திர் கூறினார்கள், தம்ரா பின் ஹபீப் அவர்களிடம் ஜின்கள் சொர்க்கத்தில் நுழைவார்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், ஆம், அவர்கள் அங்கு மனம் முடிப்பார்கள். ஜின்களும் ஜின் பெண்களும் மனிதர்களுக்கு மனித பெண்களும் இருப்பார்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ் சொல்றான், லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கப்லுஹும் வலா ஜான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகத்திபான். அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை. ஆகவே உங்கள் இருவரின் இறைவனுடைய அருட்கொடையில் எதனை நீங்கள் இருவரும் பொய்யாக்குவீர்கள். பின்னர் அல்லாஹ் இந்த பெண்களை பின்வருமாறு வர்ணிக்கிறார். கன்னஹுன்னல் யாக்கூத்து வல் மர்ஜான். அவர்கள் யாக்கூத் மற்றும் மர்ஜான் போன்றவர்கள். முஜாஹித், அல் ஹசன், இப்னு சயீத் மற்றும் பலர் அவர்கள் மாணிக்கங்களைப் போன்று தூய்மையானவர்கள், மர்ஜானை போன்ற வெண்மையானவர்கள் என்று கூறியுள்ளார்கள். இங்கே அவர்கள் மர்ஜான் என்பது முத்துகள் என்று வர்ணித்துள்ளார்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்துள்ள ஒரு அறிவிப்பில் முஹம்மது பின் சீரின் கூறினார்கள், சொர்க்கத்தின் ஆண்களா அல்லது பெண்களா அதிகம் இருப்பார்கள் என்பது பற்றி மக்களிடையே விவாதம் அல்லது வியப்பு எழுந்தது. அப்போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறவில்லையா என்று கேட்டார்கள். நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழையும் முதல் கூட்டத்தினர் பௌர்ணமி நிலவை போன்றிருப்பார்கள். அவர்களுக்கு அடுத்ததாக நுழைபவர்கள் வானில் பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை போன்று ஒளி வீசுவார்கள். அவர்களின் ஒவ்வொருவருக்கும் 2 மனைவியர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய கெண்டைக்கால்கள் எலும்புகளின் மஞ்சை சதையூட்டாக வெளியே தெரியும். சொர்க்கத்தில் எவரும் மனமாகாதவராக இருக்க மாட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூரத்துல் அர் ரஹ்மானுடைய தப்சீர் வசனம் 58 வரைக்கும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.